கோயம்புத்தூர் வந்து மேட்டுப்பாளையம் வந்து நான் வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து பிளாக் தண்டருக்கு இன்னைக்கு டூர் வந்திருக்கோம். எல்லாரும் சர்ச்சில் இருந்து எல்லாரும் வந்து உள்ளே போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறோம். Black Thunder, Uji Main Road, மேட்டுப்பாளையம். 35 தான் டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த ராபர்ட் பேச்சை நம்பி 8:45 தான் இங்கே உள்ள வந்தது. 1 hour லைட் 1 hour முன்னாடி வந்துட்டோம். ஹலோ गाइस 1 hourல எடுத்தானே உள்ள யார் எடு ஒண்ணதான் சொல்லு எல்லாரும் பிளாக் தண்டர் வந்திருக்கோம். எல்லாம் சிரிக்காங்க. நான் அப்புறம் என்னது சொல்லு. போதையா உள்ளே போயிட்டு ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆரம்பத்துலேருந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இடையில ஆட் வரும், அதையும் பார்த்துருங்க. ஆட் மயிரம் நிறைய இருக்குப்பா. என்னது 8 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அதனால 8 பேருக்காக கரெக்டாக பண்ணுவோம். ஓ டிக்கெட் காமிங்க. என்ட்ரி ஆகிறோம். 4 பேர் எல்லாரும் வந்து நான் வரேன். நூமே சாலா உள்ள போய் எல்லாம் ட்ரை ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ரைட்ஸ் போவோம். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம். இருக்கிறதுலே படு மொக்க. அப்படியே பீச் கிடந்து இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீ வெறியாகும். டிஜில போய் ஆட்டத்தை மட்டும் பாருங்க. டிஜில போய் ஆட்டத்தை மட்டும் பாருங்க. தலை சுத்தி சின்ன வீக்கா இருக்கிறவங்க வராதீங்க. தலை சுத்துது. இப்போ வந்து 5D ரைடு போகும். கூட்டமா இருக்கு. தள்ளி விட்டுங்க பாருங்க. இல்யூஷன் ரைடு பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க. நான் போவே இல்ல, தூங்கிட்டேன். நீங்க சின்ன வயசுல வரச்சல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அதுக்கும் சின்ன வயசுல நானே இருக்கா மாதிரி. இதை பத்தி நான் எப்படி சொல்றேன். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா? உங்க லவர் கூட வந்திருக்கீங்களோ? இல்ல இல்ல இதுக்கு மேல வந்தேன். சிங்கிளா தானா? இது வெள்ளிச்செயின் கிடையாது. வெள்ளிச்செயின் கிடையாது, சும்மா சீனுக்கு. சோலோ வந்திருக்கீங்களா ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? மைக் வாங்கினாங்க யூத் பாய்ஸ். அப்படியே கூட ஒருத்தர் மைக் எடுத்து வீடியோ எடுத்துருக்காங்க. யூத் பாய்ஸா? சாம் நீங்க சொல்லுங்க. இங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. அனுபவம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. என்ன சாத்ராக்கு இவர் தான் மெயின் கேமராமேன், எடிட்டர். என்ன சொல்ல முடியாது, இவர் தான் கேமரா. ஆமா, இன்னும் அடுத்த ஃபேமிலி. ஆமா, ஃபேமிலியா வந்துருவீங்களா அடுத்தது? கண்டிப்பா வருவீங்க. எங்களையும் விடாம கூட்டு வந்துருங்க. வேன்ல வந்துருங்க. ஏற்கனவே 3D பார்த்துட்டு வந்தாச்சு. கேடி மாதிரி. 5D. ஓ 5D. ஏன் இப்படி வளர்றீங்க? இதில் பாருங்க, இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எல்லாம் வந்து லேடிஸுக்கும் கிட்ஸுக்கும் மட்டும். அதில் ஸ்லைட் ஆகிட்டு வருதுல்ல, அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரோலிங் கப் அதில் இருக்கும். இங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க. பாட்டு மாதிரி ஒரு 2 பேர் சுத்திட்டு இருக்காங்க பாருங்க.
பவர் ஸ்டீரிங் போடுங்கப்பா இதுக்கு. இருல சுத்தாதல தலை சுத்து இருக்கான்னு பாருங்க கிறுக்கு. சாப்பிட்டு என்ன பயமா இருக்கா? யாருக்கு பயம்? எனக்கா? வாய்ப்பு இல்ல ராஜா. பயம் இல்லையா? இப்ப லைட்டா பயமா தான் இருக்கு. ஆல்பர்ட் எப்படி இருந்துச்சு? முடியலையா? அந்த அண்ணன் எப்படி குறையில இருந்தா அடிச்சு பறக்க விட்டது நாங்க. முக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பாத்தீங்கன்னா இந்த ரேட் தான் போகும். இருக்கலே நாங்க தான் வீரமான ஆட்கள். இதுல போறதுக்கு அங்க பாருங்க, அங்க பாருங்க யாருமே வரல. ஆளு இப்பதான் வரையறாங்க. இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ கேட்ச் பிடி. முட்டா பலே சுந்தரிய சாப்பிட்டீங்க ஒரு சாவன திருப்பி
நின்றார்ல திருப்பி நின்னுட்டாரு. என்ன மதியானம் லஞ்சுக்கு வந்திருக்கோம். வெஜ்ஜு பிரியாணி தான் இருந்துச்சு. வெஜ்ஜு பிரியாணி வந்து 120 ரூபா. அதனால் ராவட் வந்து எல்லாத்துக்கும் பே பண்ண மாட்டாங்க. அதனால் சப்பாத்தி வாங்கியிருக்கு. சப்பாத்தி வந்து ஒரு செட்டு 3 இருக்குது. 3 வந்து 60 ரூபா, 3 வந்து 60 ரூபா. இப்போ ராபர்ட்டு நெக்ஸ்ட் மந்த் அவர் பர்த்டே வர்றதுனால ட்ரீட் வந்து அப்படியே வெளியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வாங்கிடுச்சு. ஆனால் இந்த 3 நாளில் இவருக்கு பர்த்டே வருது. அம்பானி ஆசிர் ஒரே 3 கலரா மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாருங்க ஆசிர். முடி இருந்த மாதிரி இருக்கு இல்லையா? தொங்கி ஏழு ஒரு அது இது லாஸ்ட் வீக் எனக்கு அது அந்த சோப்பு அப்படி தள்ளிக்க கொண்டு திருதோ. ராபர்ட் பாய் தண்ணி மேகம் கருக்கு தக்கச்சுக்கு தக்கச்சும் மின்னல் அடிக்குது தக்கச்சுக்கு தக்கச்சு ஒன்னும் ஆகலையோ. வரலையா வாழ கண்டிப்பா கவுருவான். கவுருவானா கவுர்ல இங்க தப்பிச்சு அறிவுருவான். அவரை மட்டும் நினைச்சேன் கவுந்துட்டியா. வந்து போட் ரைடு போயிட்டு இருக்கோம். போட்டில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே போட் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க 4 பேர் இருக்கோம். சுந்தரி, ஆல்பர்ட்டு, ராபர்ட்டு எல்லாரும் இருக்கோம். அப்படியே பின்னாடி பாருங்க ஊட்டி மலை தருது. ஊட்டி போகலான்னு தான் பிளானு. சுந்தரி வெறும் 500 ரூபா தான் டூர் கொண்டு வந்தேன். அதனால் போக முடியல. லெஃப்ட்டில் போகிறதும் நம்ம டீம் தான், ரைட்டில் போகிறதும் நம்ம டீம் தான். ஆனால் பிளாக் தண்டரில் வந்து போட்டிங் வந்து காசு அப்படின்னு தான் கேள்விப்பட்டோம். ஆனால் எதுக்குன்னே தெரியல, ஃப்ரீயாக விட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு போட்டு இடிக்கக்கூடாது, திருப்புங்க, போட்டு இடிக்கக்கூடாது ரூல் சொல்லியிருக்கிறாங்க. யோ வண்டி எங்க போகுது? போட்டோட டிரைவர் நீ தான்டா டிரைவர். ஒன்னே வச்சு தான்டா ஓட்டணும். ராபர்ட் லெஃப்ட் அடியில் வண்டி ஓட்டு தருதா தருவியால. நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறாங்க. சரி டான்ஸ் ஆட போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே ட்ரெயினுக்கு போயிட்டு போகிற வழியில் சாப்பாடு வாங்கிட்டு
பிளாக் தண்டரை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. சரி ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆட்டோவில் வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கு. அதான் பஸ் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஊட்டிலேருந்து வர்ற பஸ் வந்து இந்த பதில் தான் வரும். நிப்பாட்டுவாங்களா என்னெல்லாம் தெரியல. 3 கிலோமீட்டருக்கு எல்லாம் பஸ்ஸில் விழுந்துட வேண்டியதான். ராவட்டு தள்ளி விட்டுருவேன். 3 கிலோமீட்டர் பிளாக் தண்டர் ட்ரிப்பை முடிச்சுட்டு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 5:45 தான் பஸ் இருக்கு அப்படின்னு. ராபர்ட் 5:45 தான் பஸ்ஸு கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போயிருந்தோம். இதோட இந்த விலாகே முடிச்சுக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விலாக் வந்துடும். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 10வது மாதம் 2024. நெக்ஸ்ட் வீக்குள்ளே இந்த விலாகை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கோம். பாய்த்து இல்லை பாய்த்து எண்டிங்கில் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு பஸ்ஸே இந்த இடத்துல பஸ் வரும். குரூப் 5:15 பஸ்ஸுனாங்க. 5:45 ஒரு பஸ்ஸுமே காணும். காத்த பஸ் ஏறிட்டோம் பாருங்க. ஃபைனல் விலாக் வந்து கரெக்டாக முடிச்சுட்டாங்க பாருங்க. ஊருக்கு வந்து எல்லாம் பக்கம் வந்து பாருங்க. இடையில ஒருத்தன் குடும்பம் பஸ் தெரியாம இருந்துருங்க. அவனை ஐயப்பா வந்துட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க. முடிஞ்சு.